Hi friends, bashaskitchen இன்னைக்கு நம்ம எல்லாருக்கும் ரொம்ப பிடிச்ச காளான் தம் பிரியாணி வீட்ல எப்படி செய்யறதுன்னு பார்க்க போறோம். இந்த லாக்டவுன் பீரியட்ல நம்ம எல்லாருக்குமே வந்து நான்வெஜ் சாப்பிடணும்னு ரொம்ப ஆசையா இருக்கும். பட் சில சமயம் பாத்தீங்கன்னா நான் வெஜிடேரியன் வந்து இந்த டைம்ல கொஞ்சம் கிடைக்க மாட்டேங்குது. ஸோ அந்த மாதிரி ஸ்டேஜ்ல நம்ம காளானே வந்து நான் வெஜிடேரியன் ஸ்டைல்ல எப்படி ஒரு சூப்பரான தம் பிரியாணியா வீட்ல ப்ரிப்பேர் பண்ணி கொடுக்கலாம் அப்படின்றத பத்தி தான் இந்த வீடியோல உங்களுக்கு ஷேர் பண்ணிருக்கேன். வாங்க பார்க்கலாம். காளான் தம் பிரியாணி செய்யறதுக்கு ஒரு ப்ரெஷர் குக்கரில் தேவையான அளவு கொஞ்சம் எண்ணெய் விட்டுட்டு பட்டை கிராம்பு ஏலக்காய் போட்டு தாளிச்சுக்கோங்க. ஒரு பெரிய சைஸ் வெங்காயத்தை நீளமாக நறுக்கி அதை ஒரு 2 to 3 நிமிஷத்துக்கு வதக்கிக்கலாம். வெங்காயம் இந்த அளவு வதங்கினதுக்கு அப்புறமா 2 to 3 பச்சை மிளகாய் அப்புறம் ஒரு தக்காளி சேர்த்துருக்கேன். இந்த பிரியாணிக்கு நம்ம வந்து வெங்காயம் தக்காளி சம அளவு எடுக்க வேண்டிய அவசியம் இல்லை. வெங்காயம் நிறையாவும் தக்காளி கம்மியாகவும் எடுத்துக்கோங்க. அடுத்ததான் இதில் 2 டீஸ்பூன் அளவுக்கு ஃப்ரெஷ்ஷாக அரைச்ச இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துட்டு அதையும் நல்லா வதக்கிக்கலாம். இப்போ இதில் கொஞ்சம் மசாலா சேர்த்துக்கலாம். மசாலாலாம் நான் வந்து வெறும் மிளகாத்தூள், தனியாத்தூள் அப்புறம் கரம் மசாலா தூளோட கலவையை 1 டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்துருக்கேன். தேவையான அளவு உப்பு சேர்த்துட்டு இந்த எண்ணெயோட இந்த மசாலாவை நல்லா வந்து சாட் பண்ணிக்கோங்க. அடுத்ததாக இதில் கொஞ்சமாக புதினா அப்புறம் கொத்தமல்லி சேர்த்துட்டு அதையும் 2 நிமிஷம் வதங்க விடுங்க. காளான் வந்து இங்கே நான் வந்து தண்ணியில் வெறும் கழுவி நல்லா நீளமாக இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். அடுத்ததாக இப்போ அதை சேர்த்துடலாம். காளான் வேகும்போது நம்மளுக்கு நிறைய தண்ணி விடும். அதனால இந்த பிரியாணிக்கு தண்ணியோட அளவு பார்த்தீங்கன்னா எப்பயுமே செய்கிற நம்ம பாஸ்மதி அரிசிக்கு என்ன அளவோ அதோட 1/4 கிளாஸ் அளவுக்கு நம்ம கம்மி பண்ணிக்கணும். மஷ்ரூம் வந்து வேகும்போது நம்மளுக்கு நிறைய தண்ணி விடும். அதனால இங்கே நான் வந்து 2 கிளாஸ் அளவு அரிசிக்கு இங்கே நான் வந்து 3 கிளாஸ் அளவுக்கு தண்ணி சேர்த்துருக்கேன். 1/2 கிளாஸ் தண்ணி வந்து நான் இங்கே எடுத்து வச்சுட்டேன். யூஸ்வலாக பார்த்தீங்கன்னா பாஸ்மதி அரிசிக்கு 1 கிளாஸ் அரிசிக்கு 2 கிளாஸ் தண்ணி விடுவோம். ஸோ மஷ்ரூம் பிரியாணிக்கு நம்ம வந்து இங்கே 4 கிளாஸ் தண்ணி விடுறதுக்கு பதிலாக 3 கிளாஸ் தண்ணி விட்டுக்கணும். ஏன்னா நம்மளுக்கு மஷ்ரூம்ல இருந்து நிறைய தண்ணி வரும். ஸோ அந்த தண்ணியோட சேர்த்து நம்மளுக்கு சாப்பாடு வேகும்போது நம்மளுக்கு கரெக்டாக இருக்கும். அடுத்ததாக கொஞ்சமாக அதில் கேசரி பவுடர் சேர்த்துக்கிறேன். உங்களுக்கு வேணும்னா சேர்த்துக்கலாம், வேண்டாம்னா ஸ்கிப் பண்ணிக்கலாம். இந்த ஸ்டேஜில் தேவையான உப்பு சேர்த்துட்டு எல்லாத்தையும் நல்லா கொதிக்க விடுங்க. இந்த அளவுக்கு கொதி வந்ததுக்கு அப்புறமா இப்போ நம்ம இதில் பாஸ்மதி அரிசியை சேர்த்துடலாம். பாஸ்மதி அரிசியை இங்கே நான் 25 நிமிஷத்துலேருந்து அரை மணி நேரத்துக்கு வரைக்கும் நல்லா ஊற வச்சிருந்தேன். ஸோ இந்த பிரியாணி செய்யறதுக்கு முன்னாடி ஒரு அரை மணி நேரம் நீங்கள் பாஸ்மதி அரிசி நல்லா ஊற வச்சிருங்க. இது வந்து நம்மளுக்கு லூஸில் கிடைக்கிற பாஸ்மதி அரிசி தான். நீங்கள் எந்த பிராண்ட் அரிசினாலும் இந்த ஸ்டைலில் ப்ரிப்பேர் பண்ணி பார்க்கலாம். அரிசி சேர்த்துட்டு எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு ஒரு கல் உப்பு எக்ஸ்ட்ரா இருக்கான்னு செக் பண்ணிக்கோங்க. பாஸ்மதி அரிசியை சேர்த்ததுக்கு அப்புறமா கரெக்டாக 10 நிமிஷத்தில் நம்மளுக்கு இந்த பிரியாணி ரெடி ஆயிரும். ஒரு 5 நிமிஷம் இதை வந்து ஃபுல் ஃப்ளேமில் வேக விடுங்க. 5 நிமிஷத்துக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா பாருங்கள் இந்த மாதிரி இருக்கும். இதை நம்ம அடியிலேருந்து லைட்டாக இந்த மாதிரி கிளறி விடுங்க. இந்த ஸ்டேஜில் நம்மளுக்கு அரிசி வந்து 50% தான் வெந்திருக்கும். இப்போ இதை மறுபடியும் மூடி வச்சு நம்மளோட ஸ்டீம் வெளியே போகாமல் இருக்கிறதுக்கு நான் கொஞ்சம் ஒரு வெயிட்டை வந்து தூக்கி இந்த மாதிரி மேலே வச்சிடுறேன். இது மறுபடியும் ஒரு 5 நிமிஷத்துக்கு லோ ஃப்ளேமில் வேக விடுங்க. ஒரு 5 நிமிஷம் லோ ஃப்ளேமுக்கு அப்புறம் பாருங்கள் நம்மளோட பிரியாணி இந்த மாதிரி இருக்கும். இந்த ஸ்டேஜில் நம்ம வந்து அடுத்ததாக இப்போ தம் வைக்க போகிறோம். லைட்டாக வந்து இப்போ நம்ம அடியிலேருந்து கிளறி பார்க்கலாம் தண்ணி இருக்கான்னு. தண்ணி சுத்தமாக இல்லை பாருங்கள், நல்லா ட்ரெயின் அவுட் ஆயிடுச்சு. இந்த ஸ்டேஜில் தான் நம்ம வந்து பிரியாணியை தம் வைக்கணும். தம் வைக்கிறது வந்து நீங்கள் ஒரு 10 to 15 நிமிஷம் வரைக்கும் வைக்கலாம். இல்லை உங்ககிட்ட நிறைய டைம் இருக்குது அப்படின்னா ஒரு 20 நிமிஷம் கூட வைக்கலாம். இப்போ லைட்டாக கிளறி விட்டுட்டு மேலே மூடி போட்டு இந்த மாதிரி மூடிடுங்க. ஃப்ளேமை ஒரு 5 மினிட்ஸ்க்கு லோ ஃப்ளேமில் வச்சுட்டு ஆஃப் பண்ணிடுங்க. ஃப்ளேம் ஆஃப் பண்ணி ஒரு 15 நிமிஷத்துக்கு அப்புறமா இப்போ நாம் வந்து இது ஓப்பன் பண்ணலாம். நம்மளோட காளான் தம் பிரியாணி ப்ரெஷர் குக்கரில் சூப்பராக தயாராகிடுச்சு பாருங்கள். இந்த லாக்டவுன் பீரியடில் நீங்களும் இந்த ரெசிபி செஞ்சு கொடுங்க. உங்களுக்கு எப்படி வந்துச்சு அப்படின்றது கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குது அப்படின்னு நம்பினீங்கன்னா இந்த வீடியோக்கு லைக் கொடுங்க. சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். எப்படி சாப்பாடு ஒன்றுக்கு ஒன்று ஒட்டாமல் எவ்வளோ பொழுன்னு வந்திருக்குன்னு பாருங்கள். இந்த காளான் பிரியாணிக்கு இன்றைக்கி நான் சைட் டிஷ்க்கு செட்டிநாட் ஸ்டைல் சிக்கன் கிரேவி ப்ரிப்பேர் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு அந்த ரெசிபி வேணும் அப்படின்னா கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் லிங்க் பாருங்கள். இதே மாதிரி ஒரு ரெசிபி நீங்களும் உங்கள் வீட்டில் இருக்கிறவங்களுக்கு செஞ்சு கொடுங்க. அண்ட் இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் அடுத்தவங்களை வந்து சந்திக்கிறேன். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங். பாய்.